அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சற்று தாமதமாக வந்ததுனால பாடல்களை என்னால் பார்க்க முடியல. இருந்தாலும் கரெக்டாக எங்களுக்கு ஃபீட்பேக்கு தனஞ்சயன் எப்பவுமே ஃப்ராங்காக பேசுவார். வந்த உடனே சார் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, எஸ்பெஷலி மியூசிக் பிரமாதமாக இருக்குது, இசையமைப்பாளரை பாராட்டணும். ஆனால் தியேட்டரில் என்ட்ரு ஆகும்போது கேமராமேன் பேர் சொன்ன உடனே அதிகமான கைத்தட்டல். பொதுவாக எனக்கு தெரிந்து ஒரு பிரபலமான நடிகர்கள் வரும்போது அவங்க பேர் சொன்னால் தான் அவங்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க, கைத்தட்டுவாங்க, இதுதான். ஆனால் இப்போது சமீபமாக அதாவது விஜய் சேதுபதி எப்படி முன்னால் மறைந்த இயக்குனர் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கு ஸ்ரீதர் பேர் போட்ட உடனே கைத்தட்டுவாங்க. ஒரு டைரக்டருக்கு அந்த பேர் இருந்தது. அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அதாவது தமிழ் இலக்கணமாக பேசிகிட்டு இருந்தது நடைமுறை தமிழில் மாற்றின மாபெரும் லெஜண்ட் அவர். இந்த விஜய் சேதுபதி ஒரு அதிசயமான ஒரு கேரக்டர், சாதாரணமான ஆர்டிஸ்ட் இல்லை. சமீபத்தில் நடிகர்களில் நான் ஒரு விஜய் சேதுபதிக்கு நான் பெரிய ரசிகன். உண்மையிலே அவருடைய ரியாக்ஷன்ஸ் எதுவுமே, அதாவது நீங்கள் ஹலோன்னு சொன்னாலும் ஒரே ரியாக்ஷனு, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்கன்னா ஒரே ரியாக்ஷனு, படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னாலும் ஒரே ரியாக்ஷனு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது பர்ஃபெக்ஷன் டு தி கோர்ன்னு சொல்லலாம். அவருடைய ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷனும் பார்க்கும்போது பீஸா பார்த்துருக்கேன், நடுவில் கொஞ்சம் பக்கானோ, அப்புறம் இதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுருமா. அதை விட எல்லா படங்களோட எனக்கு அவருடைய படங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச படம் சூதுக்காவும். எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா ஒரு ஹீரோ ஒருவேளை அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கா எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கதை செலக்ட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஃபோர் கிரவுண்டில் இல்லாமல் பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் என்னடன்னா ஒரு நியூ ட்ரெண்ட், அதாவது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி படங்கள் வர்றது பெருமையான ஒரு விஷயம். நிச்சயமாக இந்த படம் இப்போ இல்லை, எனக்கு உண்மையிலே யாரும் எனக்கு தெரியாது. நந்தகுமார் மட்டும் அவர் தான் பப்ளிசிட்டி. நான் படங்கள் பண்ணும்போது அவங்க அப்பா பண்ணிகிட்டு இருந்தார் அந்த தொழிலை. அவங்க அப்பா பண்ணும்போது ஏகப்பட்ட காம்படிஷன், ஒரு ஏரியாவுக்கு, அதாவது மவுண்ட் ரோடுக்கு ஒருத்தர், கோடம்பாத்துக்கு ஒருத்தர், இப்படி சொல்லி பிரித்து தான் போஸ்டர் ஒட்டுவாங்க. ஆனால் நந்தகுமார் வந்த பிறகு சோலோ அவர் தான் இன்னைக்கு சென்னையில் ஒரு போஸ்டர் ஒட்டணும்னு சொன்னால் நந்தகுமார் இல்லாமல் எந்த படமே ரிலீஸ் ஆக முடியாது. அந்த அளவுக்கு நந்தகுமாருடைய உழைப்பு, நந்தகுமாருடைய அப்பா ஆறுமுகம் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்காருன்னு சொன்னால் அவருடைய உழைப்பு நம்ம பாராட்டி ஆகணும். ஆனால் இந்த படத்துக்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தயவுசெய்து மற்ற படங்கள், இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு வாரம் தள்ளி வந்தால் பெட்டர். ஏன்னா எந்த போஸ்ட்டையும் மறைச்சிடுவார். அதனால் நந்தகுமார் டெஃபினட்டாக பப்ளிசிட்டி பிரமாதமாக இருக்கும். ஆகையால் விளம்பரத்துக்கு குறைச்சல் இருக்காது. ஆனால் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம், வர்ற படங்களுக்கு திரையரங்களுக்கு கிடைக்கலன்றது தான் பெரிய ஒரு குறை. அந்த குறையை சத்தியம் தியேட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு முனிக்கண்ணையா எல்லா படங்களுக்கும் ஏதோ ஒரு ஷோ கொடுக்குறாருன்னு சில பேர் குறைப்படுறாங்க. ஆனால் முடியாது. ஏன்னா அவ்வளோ படங்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. எப்படி அதை சால்வ் பண்ண போகிறோம்? ஏன்னா எல்லாருக்குமே படங்கள் ரிலீஸ் ஆகணும், நல்ல படங்களும் ஓடும்போது எடுத்துடுறாங்க பெரிய படம் வரும்போது. இது பெரிய குறை இருக்குது. தயவுசெய்து இது அரசாங்கம் லைசன்சிங் சிஸ்டம், தமிழ்நாட்டில் லைசன்சிங் சிஸ்டம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில நார்ம்ஸ் கடைப்பிடிக்க வேண்டியது இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணி இன்றைக்கி சில ஃபண்டிங் பாம்பே கம்பெனிஸ், டெல்லி கம்பெனிஸ் எல்லாம் முன் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாலும் அரை கிரவுண்ட்லேயே ஒரு திரையரங்கு கட்டித்தர்றதுக்கான ஆதரவு இருக்குது. அதுக்கு அரசாங்கம் கொஞ்சம் உதவி செய்யணும். ஏன்னா இந்த திரையரங்குகளுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. 84 மைடியர் குடிச்சாத்தா நான் ரிலீஸ் பண்ணேன் தீபாவளிக்கு. அப்போ இந்த ஸ்க்ரீனு ஏறும்போதெல்லாம் பார்க்கக்கூடிய நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் இந்த திரையரங்கு 84லிருந்து 94 வரலும் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வாலெல்லாம் ஓடும் இந்த தியேட்டரில். அப்பவும் முனிக்கண்ணையா இருக்கார், இப்போவும் முனிக்கண்ணையா இருக்கார். நான் சொன்னேன் அது வேட்டாதீங்க,
ஏன்னா 3Dயோட அது 4D மாதிரி அதுவும் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பேடாக இருந்தது. அப்படி இருந்த ஒரு மெயின்டெனன்ஸை இன்னைக்கு வந்து ஏஷியாவிலேயே பெஸ்ட்டு திரையரங்கில் பார்க்கும்போது சத்யத்தினுடைய எஃபெக்ட் இன்னைக்கு வந்து அவங்க தமிழ்நாடு முழுவதும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு திரையரங்கு வரணும். கிரண் ரெட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நிச்சயம் இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும். இப்போ இல்லை, நந்தகுமாருக்கு நான் இப்போ ஆரம்பத்திலே சொன்னேன், விலை வந்து அவர் ஏதோ 2 கோடி 3 கோடின்னு சொல்லி இப்போது 8 கோடி 10 கோடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் நிச்சயமாக வாங்குறவங்களுக்கும் லாபம் உள்ள படம். எஸ்பெஷலி கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின், கோரியோகிராஃபர், இதில் எல்லாரையும் பாராட்டணும். அதுதான் ஒவ்வொரு டெக்னீஷியனும் தனிப்பட்ட முறையில் பாராட்டணும். தயவுசெய்து அது பார்த்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்து பாராட்டு கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மாபெரும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.